இன்னைக்கு சட்டப்பட்டு சமையல்ல சட்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான லேகியம் கத்து கொடுக்க போறாங்க. அது என்ன லேகியம்ன்றத யார் நம்மளுக்கு கத்து கொடுக்க போறாங்களோ அவங்க கிட்டே கேட்டுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சாவித்ரி ஸ்ரீனிவாசன். சாவித்ரி ஸ்ரீனிவாசன். உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊரு, பிறந்த ஊரு திருப்பூர். 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 இங்க கட்டி கொடுத்ததுனால இதுதான் சொந்த ஊருப்பா. ஏதாவது கார்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா? திருப்பூர்ல இல்ல, இது ஹையரிங் பர்பஸ்ல ஒரு 50 ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. ஓ, 50 ஜெனரேட்டர்ஸ் தான். ஒன்னு ரெண்டு சொல்றீங்களே. 50 kVA இருந்து 750 kVA மட்டும். சோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அது ஃபேக்டரிஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ நடிகர் சூர்யாவோட தம்பி கார்த்திக் அவங்க ஃபங்க்ஷன் கூட போச்சு. செம்மொழி மாநாடு அந்த இதுக்கெல்லாம் கூட போகும். வெயிட்டான ஆளுன்னு சொல்லுங்க. இல்ல, நார்மல் தான். சரி, ஓகே. என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க? நெல்லிக்காய் லேகியம்னு சொல்லலாம், மிட்டாய்னாலும் சொல்லலாம். நெல்லிக்காய் லேகியம் உடம்புக்கு நல்லதா? உடம்புக்கு நல்லது கண்டிப்பா. நெல்லிக்காய்ங்கிறது வந்து ஒரு ஆப்பிளுக்கு மிஞ்சின ஒரு இது இல்லையா. எல்லா பழங்களை விட எல்லா கால்சியம் அயன் எல்லாமே இருக்கு இல்லையா நெல்லிக்காய். அது சும்மா நம்ம சாப்பிட்றது குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் டேஸ்டியா பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க இல்லையா. பெரியவங்க இல்லாம சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. நெல்லிக்காய், சுகர், நெய். மூணே இன்கிரிடியன்ட் தானே? மூணு தான். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? நெல்லிக்காய் துருவி எடுத்துட்டு அதோட சுகர் ஆட் பண்ணி இதுக்கு. ஓகே, இந்தாங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். ஒரு கப்பு சேர்ந்த உடனே ஒரு கப்பு நெல்லிக்காய், துருவிய நெல்லிக்காயும் ஒரு கப்பு சுகரு போட்டு கலக்கி இந்த தவால போட்டு கலக்கிட்டே இருக்கணும். சோ இப்போ ஒரு கப் இங்க ஏற்கனவே துருவி வச்சிருக்கீங்க. ஆமா. சோ இதை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டாக்டர்லாம் இல்லல்ல? சித்த வைத்தியர் அந்த மாதிரி இல்ல லேகியம்லாம் விக்கிறீங்களே? சோ இப்போ கடாய் வச்சாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் போடணும். துருவின நெல்லிக்காய். இது நெய் வேண்டியது இல்ல. நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய், சுகரு எல்லாம் ஒண்ணா போட்டு கலக்கிடலாம். கடைசியில இறக்கி வைக்கும் போது தான் நெய் போடணும். ஓகே. சோ 1:1 ரேஷியோ. 1:1 ரெண்டையும் ஒண்ணா போட்டு கலக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் ஆகும். இந்த கலவை வந்து கொஞ்சம் லிக்விட் ஆகி நல்லா பாகு மாதிரி வரும். அப்போ இறக்கிடலாம். நல்லா பாகு வந்தோடனே இறக்கும் போது ஒரு ஸ்பூன் கீ மட்டும் டேஸ்ட்டுக்கு தான். இப்போ நல்லா லிக்விடா மாறிட்டு இருக்கு இல்லையா? லிக்விட் ஆயிரும். ஸோ இது கெடாது இல்லையா? இது 6 மாசம் ஆனாலும் கெடாது, 1 year ஆனாலும் கெடாது. இதனோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம டெய்லி பிள்ளைகளுக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல கொடுத்தோம்னா நல்லது. எம்டி ஸ்டமக்ல ஒரு ஸ்பூன் கொடுத்தோம்னா நல்லது. an apple a day keeps the doctor awayன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா இது ஆப்பிள் விட இது ரொம்ப சத்தானது நெல்லிக்காய்ங்கிறது. ஸோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா இன்னும் நல்லது. அது நல்லது. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில கூட போட்டிருந்தாங்க, நீங்க கூட படிச்சிருப்பீங்க. ஒரு நெல்லிக்காய்ங்கிறது வந்து 35 மாதுளம்பழம், எத்தனையோ ஆப்பிள், எத்தனையோ சீத்தாப்பழம் எல்லாத்துக்கும் ஈக்குவல்னு சொல்லி போட்டிருந்தாங்க சமீபத்தில் ஒரு பத்திரிகையில. நல்ல விஷயமாச்சே. நம்ம தேவையில்லாம போய் ஆப்பிளுக்கு ஒரு ஆப்பிளுக்கு 15 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் வாங்கி இது சீப்பாயிருது. நம்ம இது கிலோவே 20 ரூபா 30 ரூபா தான் வரும் சீசன்ல உங்களுக்கு. இப்போ இது ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம். அது இது போக மக்க இன்னமும் டேஸ்ட் ஜாஸ்தி ஆகும். 1 week 10 days 15 days ஆக டேஸ்ட் இன்னமும் கூடுதல் ஆகும். அந்த துவர்ப்பு வந்து அந்த துவர்ப்பு சுவை வந்து குறைஞ்சிட்டே இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆனோம்னா இது நெல்லிக்காயில இருந்து தான் பண்ணது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நம்ம சொன்னா தான் தெரியும் அவங்களுக்கு. செய்முறை ஈஸியும் கூட, யாருமே பண்ணிடலாம். நம்ம மலைச்சு போக வேண்டியது அவசியம் இல்லை. நமக்கு இது கஷ்டம்னா இது மாதிரி வரும்போது இந்த மாதிரி கம்பியா அப்படி வருது இல்லைங்களா, இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கீ மட்டும் ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ கீ போட்டுமா? கீ 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும். இது ரெடி. நெல்லிக்காய் லேகியம் ரெடி. கொடுங்க.
மாதிரி லேகியம் ரெடி ஆயிரும். இது இன்னும் கொஞ்சம் அடுப்புல வச்சு கொஞ்சம் இன்னும் கெட்டியா எடுத்தோம்னா மிட்டாய் மாதிரி நல்லா ஒரு திரட்சியா உருண்டையா நல்லா வரும். சோ லேகியம் மாதிரி வேணும்னா இப்படியே எடுத்துடலாம், மிட்டாய் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? தைரியமா பண்ணலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். நெல்லிக்காய் லேகியம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காவை நல்லா சின்ன சின்ன பீஸாக துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வானிலை வைங்க. அதில் துருவன நெல்லிக்காய் 1 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா பாகார வரைக்கும் அதை நல்லா கலரிட்டே இருங்க. கலர்னதுக்கு அப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா உங்களோட நெல்லிக்காய் லேகியம் தயாருங்க.